ஹலோ ஆல். இந்த செஷன் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். என்ன ஃபஸ்ட்டுனா ஒரு டிஸ்கஷன்னு போட்டிருப்போம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலில் வச்சுருப்போம். என்ன டிஸ்கஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எப்பயுமே ஒரு ஆஸ்பிரண்ட்டாவோ இல்லை நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறீங்கனாலோ ஒரு 1 வீக் ஒன்ஸாவது நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை, இல்லை வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கா இல்லை நாசமாக போயிட்டுருக்கா, ஏதாவது நமக்கு தெரிஞ்சாகும். அது தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த செஷன் பண்ண போகிறோம். சார் இதை ஃபஸ்ட்டு வீக்னால் நானே அனலைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இதை எபிசோடு ஒன்று வச்சுருவோம், சரிங்களா? இதுக்கடுத்து போகிற எபிசோடில் எப்படிலாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். வீக்லி சண்டே நீங்கள் மேக்ஸிமம் பெருசாக படிக்க மாட்டீங்க. இது ஒரு ரேண்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன், ஒரு புலம்புறதுன்னு நினச்சி பார்த்துங்க, சரிங்களா? இதில் நம்ம அப்கமிங் என்ன பண்ண போகிறோன்றது முதற்கொண்டு இந்த எபிசோட் 1 போட்டிருக்கேன்ல, இதில் சொல்லிடுவோம். ஆகஸ்ட் 1 வரைக்கும் நான் மேக்ஸிமம் நானே தனியாக பண்ணிட்டேன் சார். இப்போ ஆகஸ்ட் 2 to 9 உங்கள் கூட சேர்ந்து பண்ண போகிறேன், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்ன வச்சு பண்ணுறது போகிறதில்ல, உங்களை வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் தான் இதை வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை நம்ம பேச போகிறோம். இல்லை உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றதை பேச போகிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எப்பயுமே இனோவேட்டிவாக தான் கொண்டு போகணும். நம்ம கிளாஸ் எப்பயுமே தூங்க வர வச்சிடக்கூடாது. ஏன்னா சண்டே இல்லை, அது இல்லாமல் இனோவேட்டிவாக மட்டும்தான் நம்ம கொண்டு போகணும்னு நினைப்போம், சரிங்களா? இந்த தடவை என்ன இனோவேட்டிவாக ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் கதை பேசிக்கிட்டே இருப்பேன், நடுவில் ஏதோ ஒரு வார்த்தைகள் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஐ எழுதுறேன்னா அதுக்கடுத்து அந்த வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தை பேசிட்டு இருப்பேன் நான். இந்த இடத்துல இதை நான் அழிச்சிட்றேன், சரிங்களா? இது மாதிரி நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு இடத்த ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணாட்டி, இது எனக்கு ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? கமெண்ட் பண்ணியே ஆகணும், கம்பல்சரி. சார் இது ஹூ ஆர் யூன்னு கேட்குறீங்க, நான் யாருன்றது உங்களுக்கு என்ன, என் வயசு என்ன, அது நான் கேட்கல. இங்கே கேட்டிருக்க கேள்வி ஹூ ஆர் யூ அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது ஹூ ஆர் யூ அப்படின்னா இது எல்லாமே உங்கள் பேங்க் எக்ஸாம் பொறுத்து, உங்கள் பேங்க் எக்ஸாமை பொறுத்து தான் இந்த ஹூ ஆர் யூ கேள்வி. இந்த பேங்க் எக்ஸாம் பொறுத்து தான். என் பேர் லியோ அப்படி நான் சொல்ல வரல, சரிங்களா? இப்போ என் பேர் லியோ அப்படி நான் சொல்ல, சரிங்களா? ஹூ ஆர் யூனா நீங்கள் யார், பிகினர். இந்த இதை என்ன பண்ணுறேன், ஆப்ஷன்ஸ் என்னென்னா பிகினர், மாடரேட்டு, இல்லை அப்படின்னா டாப்பர், சரிங்களா? இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சாலும் சரி, மாடரேட் வச்சாலும் டாப்பர்னு வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கேன். இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் முதல் கொஸ்டினுக்கு இது ஆன்சராக போடுங்க. சார் இது எனக்கு இந்த மாதிரி எனக்கு கமெண்ட்டில் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க, நான் எப்பயுமே சொல்லிட்டேன், டெலிகிராம் ஐடி இருக்கும், அதில் என்ன இருக்கும், லியோ சார் 31 அப்படின்னு போட்டால் சச்சின் டெண்டுல்கரோட சின்ன வயசு போட்டாவோட ஒரு மூஞ்சி வரும். அதுதான் நான், நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம், சரிங்களா? கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே மெசேஜ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து இந்த ஹூ ஆர் யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லா வாரத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா நீங்கள் மாடரேட்டுக்கு வந்திருக்கணும். அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை செக் பண்ணுறது தான் இந்த வீக்லி செஷனே. என்னென்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்ட கேள்வி என்னது, நீங்கள் பிகினராக, மாடரேட்டாக, டாப்பரா? இது 2வது கேள்வி. ஹவு ஓல்ட் ஆர் யூனா சார் எனக்கு 28 வயசு 29 வயசு, இது கிடையாது. உங்களுக்கு ஹவு ஓல்ட் ஆர் யூனா எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ப்ரிப்பேரிங் டைம் எத்தனை வருஷமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், நான் 1.5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டியூரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரிப்ரேஷன் டியூரேஷன், அது சரிங்களா? அந்த ப்ரிப்ரேஷன் டியூரேஷன் தான் எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறதான் இங்கே நோட் பண்ணுறது, இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டியூரேஷன், ரைட்டா? அடுத்து இது டியூரேஷன் முடிச்சுட்டு இங்கே 3வது கேள்வி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்னு என்ன சார், ப்ரிலிம்ஸில் 6 ப்ரிலிம்ஸ் நடக்குதா, 6 ப்ரிலிம்ஸ் நடக்குதுன்னா எத்தனை ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன்றதை ஒரு பர்சன்டேஜாக சொல்கிறேன் நான், சரிங்களா? ஒரு 6 ப்ரிலிம்ஸ் நடக்குதுன்னா சார் நான் 6க்கு ப்ரிலிம்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது, 6க்கு 6மே அடிச்சிடுவேன்னா நீங்கள் 100%. சார் நான் 6ல் 2 அடிச்சிடுவேன் அப்படின்னா 6/2, 2/6 என்னது சார், 1/3 எவ்வளோ சார், 33.33%. இது மாதிரி நான் ப்ரிலிம்ஸை கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு பாருங்க, ஆகஸ்ட் 9, இந்த ஆகஸ்ட் 9 வரைக்கும் நான் எவ்வளோ அடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ப்ரிலிம்ஸ் பர்சன்டேஜ். இப்போது எனக்கு இந்த அனலைசிஸ் பார்த்தோம்னா நான் ப்ரிலிம்ஸில் 100% அடிச்சிருவேன் அப்படின்னா நான் 100ன்னு போட்டுறணும். 3வது இல்லை சார் எனக்கு ஒரு 50-50 சான்ஸ் தான், 50% அடிச்சிருவேன் சார் நான் அப்படின்னு இருக்குன்னா 50% போடுங்க, சரிங்களா? சார் இப்போ இதில் 100 போட்டவங்களுக்கு தான் 4வது கேள்வி, சரிங்களா? இதில் 100 உங்களுக்கு வரல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா சார் இது இப்போ 100 வரலன்னா பிரச்சனை கிடையாது, ஆகஸ்ட் 9ல் 100 வரலன்னா பிரச்சனை கிடையாது, அக்டோபர் 9லேயே உங்களுக்கு 100 வரலைன்னா தான் பிரச்சனையே, புரியுதா? அக்டோபருக்கு மேலேயே எத்தனை எக்ஸாம் இருக்குது, 3 எக்ஸாம் கிடக்கும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வரலாம் தான் பிரச்சனை. இப்போ இருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம், 2 மாதத்தில் கொண்டு போயிடலாம் அழகாக ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ரைட், வாங்க. ப்ரிலிம்ஸு 100% கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி 2 கேள்வி தான், சரிங்களா? இதை 2த்தையுமே மென்ஷன் பண்ணி போடணும். ஒன்று கிளர்க்கு, இன்னொன்று பிஓ. சார் நான்
பிஓவையோ இல்லை கிளர்க்கையோ, இப்போ நான் கிளர்க்கை 100% கிளியர் பண்ணிடுவேன் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், நான் 100% கிளர்க்கை கிளியர் பண்ணிடுவேன் இன்றைக்கி வச்சா. சார் மெயின்ஸு இன்றைக்கி நடந்தா, நான் பேசுகிறது எல்லாமே என்னது இன்றைக்கி நடந்தா. இல்லை சார் எனக்கு கிளர்க்கு ஒரு 50 to 60% சார், ஆனால் பிஓ எனக்கு ஒரு 20% தான் இல்லை 30% தான் அப்படின்னு இன்றைக்கி சார், இன்றைக்கி தேதி வரைக்கும், எக்ஸாம் அடுத்த மாதம் வரப்போகுது, இன்றைக்கி தேதி வரைக்கும் என்ன வச்சுருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தேதி வரைக்கும் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார் எனக்கு இதுவே டவுட்டாக இருக்குது, எனக்கு ப்ரிலிம்ஸே டவுட்டாக இருக்குன்னா ப்ரிலிம்ஸில் 100 இருந்தால் மட்டும் இதை சொல்லுங்கள், இல்லைனா சொல்ல வேண்டாம் சார், சரிங்களா, இல்லைனா சொல்லவே வேண்டாம், ஓகேவா. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது நமக்கு. இப்படி நம்ம இருக்கிறப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறோம்ல, அந்த என்ன இடம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இங்கே அடுத்த ஸ்லைடு என்னன்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கன்க்ளூஷன். இங்கே பாருங்கள் கன்க்ளூஷன், இதாவது இது வரைக்கும் இன்ட்ரொடக்ஷன். சரி, இது என்னது இன்ட்ரொடக்ஷன், சரிங்களா. இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுருக்கோம், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்றதை புரிஞ்சாச்சு, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்க்ளூஷன் பண்ண போகிறோம். கன்க்ளூட் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 10லேருந்து நான் யார், ஆகஸ்ட் 10லேருந்து நான் யாராக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், கன்க்ளூட் பண்ணணும்ல. ஆகஸ்ட் 10லேருந்து நான் அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு ஷார்ட் டேர்முக்கு ஷெட்யூல் போடுங்க சார், லாங் டேர்முக்கு போடாதீங்க. லாங் டேர்ம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது நடுவில் பிரேக் ஆனால் உங்களுக்கு மைண்டே போயிடும், சரிங்களா. ரைட், அடுத்து இங்கே வாங்க. இந்த கன்க்ளூஷன் தான் கேட்குற கேள்வி என்னன்னா, வாட் டூ யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும், அதாவது எங்கிட்டேருந்து. இப்போ லியோ சாருன்றவர்கிட்டருந்து உங்களுக்கு என்ன வேணும், புரியுதா. உங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு 1 கோடியில் லியோ சார்கிட்டருந்து நீங்கள் என்ன வேணும், 1 கோடியில் கார் வேணும் சார் கொடுங்க சார் அப்படின்றாதீங்க. நிறைய பேர் இப்படி நினைப்பீங்க, சரிங்களா. 1 கோடியில் கார் வேணும்னு நினைப்பீங்க. நான் அதில் அந்தளவுக்குலாம் நாங்கள் இருந்தால் நான் பரவாயில்லையே கொடுத்துருவேனே, சரிங்களா. இல்லை, இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன வேணும்னா ரொம்ப சிம்பிள் சார், எனக்கு கேல்குலேஷன் பிரச்சனை, நீங்கள் ஸ்பீடு மேக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை சார் எனக்கு கேல்குலேஷன்லாம் பிரச்சனை இல்லை, அப்ளிகேஷன் தான் பிரச்சனை அப்படின்னா அப்ளிகேஷன் சம் கொண்டு வாங்க. உங்கள் பிரச்சனையை நான் சொல்ல என்ன வேணும் அவ்வளோதான் கேள்வி. ஸ்பீடு மேக்ஸ் கொண்டாங்க சார், அப்ளிகேஷன் கொண்டாங்க, டிஐ கொண்டாங்க, டிஐ பிரச்சனை டிஐ கொண்டாங்க, பசில் கொண்டாங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷனை சொல்ல பாருங்கள், ஓகேவா. ரைட், இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லை சார் எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை, இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன தேவை, அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது. இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரில, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க நான் ஒன்று சொல்கிறேன். அப்படி இருக்கீங்கன்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கு இப்போ நான் தனிப்பட்ட முறையில் பிளான் பண்ணிக்கிறது என்னென்னா, எல்லோரும் நிறைய கேட்குறாங்க, டாபிக் வைஸ் கேட்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸாம் டைமில் நம்ம டாபிக் வைஸ் தனித்தனியாக போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் செட்டே மாறிடும், எக்ஸாம் விட்டு வெளியே வரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் டாப்பிக்கில் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை எடுத்து வச்சுக்கோங்க, அதை எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. ரைட்டாக என்ன சொல்ல வரேன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை எடுத்துக்கோங்க, அதை நம்ம எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஓகே, இப்போது இதில் எக்ஸாமு டாபிக் இதை விட்டுருங்க, இதை விட்டுட்டு பேலன்ஸு சார் எனக்கு இதில் கொண்டாங்கன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணுறேன் சார். ஆகஸ்ட் 10லேருந்து நான் ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணுறதில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட முன்னாடி 3 வீடியோ இருந்துச்சு சார், இப்போ அது என்ன பண்ணுறேன்னா 5 வீடியோ சைஸாக மாற்றுறேன் சார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த 5 வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு 9 to 6:30 நான் ரொம்ப லாக்கான பீரியடு, சரிங்களா. நான் சுத்தமாக கிளாஸை பற்றி யோசிக்கவே முடியாத பீரியட் டைம், சரிங்களா. காலையில் 9 to 6:30 இதை முடிச்சுட்டு மீதி இருக்க டைமில் தான் நான் கிளாஸ் எடுக்க முடியும், சரிங்களா. அந்த மீதி இருக்க டைமில் எல்லாம் அலைன்மெண்ட்லாம் போட்டு கிளாஸ் எடுக்க 5 கிளாஸ்னால் கிட்டத்தட்ட பாருங்கள், அரை மணி நேரம் யோசிச்சா கூட 150 நிமிஷம் சார். 150 நிமிஷம்னா கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஆச்சு சார், 2.5 மணி நேரம் ஆச்சு. 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும், அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேணும்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட போயிடும் சார். இதுலேயே புரியுதுங்களா, இதுலேயே 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அப்புறம் ஓரியன்டேஷன் போட்டு உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்குறதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும், சரிங்களா. ரைட், இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் 5 வீடியோ எப்படி பேஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, ஸ்பீடு மேக்ஸுக்கு 1 டைமிங் நான் ஃபிக்ஸ் பண்ணல, சரிங்களா. ஸ்பீடு மேக்ஸுக்கு 1. அடுத்து டிஐயும் அப்ளிகேஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ, சரிங்களா. ஒரு 2 டிஐ இருந்தால் ஒரு 5 அப்ளிகேஷன், இல்லை 10 அப்ளிகேஷனா ஒரு டிஐ, இது எல்லாமே 30 மினிட்ஸ் தான் சார். 30 மினிட்ஸ் அண்டர் 30 மினிட்ஸ் தான் நம்ம வேஸ்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்பயுமே உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கணுன்றதை விட என்னோடய டைமை நான் கரெக்டாக கொண்டு போகணுன்றதுக்காக 30 மினிட்ஸ் தான் என்னால் பாசிபிளாக எடுக்க முடியும், சரிங்களா. ஒவ்வொரு வீடியோ எடுக்கணும்னா அண்டர் 30 மினிட்ஸ் தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஃபோக்கஸில் இருக்குது. அடுத்து வேறு என்ன அப்படின்னா இங்கிலீஷ், மெயின்ஸ் ஃபோக்கஸ் தனியாக சொல்கிறேன். இங்கிலீஷை பார்த்தீங்க அப்படின்னா
இங்கிலீஷில் என்ன இருக்குது நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, வெக்கேப்ஸ் டெய்லியும் ஒரு 15லேருந்து 20 வெக்கேப்ஸ் படிக்க வச்சுருவோம். நாமளே படிக்க வச்சுருவோம். அந்த படிக்க வைக்கிறது இனோவேட்டிவாக படிக்க வைக்க போகிறோம். ஈஸியாக உங்கள் மண்டைக்குள்ளே ஏறுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா இருக்குது. அதோட தான் படிக்க வைக்க போகிறோம். சரிங்களா? இதை பண்ணிடுவோம். அடுத்து மெயின்ஸுக்கு கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, பிஓ லெவலில் போட்டால் கிளர்க்கு கேட்குறாங்க, கிளர்க்கு லெவலில் போட்டால் பிஓ கேட்குறாங்க. நம்மளை வச்சு செய்கிறாங்க அநியாயத்துக்கு. சரிங்களா? அதே மாதிரி குவான்ஸுக்கு இதே பிரச்சனை பண்ணுறாங்க. ரீசனிங்க்கு அதே தான். என்னென்னா, கிளர்க் லெவல் போட்டோம்னா பிஓ லெவல் கேட்பாங்க, பிஓ லெவல் போட்டோம்னா கிளர்க் லெவல் கேட்குறாங்க. பிஓ லெவல் என்ன போடலை. சரிங்களா? கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் நல்ல வாத்தியார்கிட்ட படிங்கய்யா. நான் கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் சொல்லித்தர அளவுக்கு நல்ல வாத்தியார் கிடையாது. சரிங்களா? அந்தளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் ஸ்ட்ராங் கிடையாது. நல்ல இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கிரிட்டிக்கல் ரீசனிங் சொல்லி தருவாங்க. அவங்கள்ட்ட படிங்க. நிறைய காலவாரி விட்டுரும். நான் சொல்லி கொடுத்ததை நீங்கள் போய் அப்ளை பண்ணி உங்கள் மார்க் போச்சுன்னா அதுக்கு நான் காரணம்னு நினச்சேன்னா அதை விட எனக்கு பெரிய கில்ட்டு கிடையாது. அதனால் சொல்கிறேன். ரைட்டா? வாங்க இப்போ கதையை முடிச்சிடலாம். சரிங்களா? இங்கே மெயின்ஸுக்கு குவான்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளர்க்கு பிஓ 2 கலந்த மாதிரி ஒரு கிளாஸ். கிளர்க்கும் பிஓவும் கலந்த மாதிரி. ஓகேவா? அப்ளிகேஷன் சம் ஒரு 5 கொஸ்டின் எடுத்து வந்தோன்னா 2 பிஓ லெவலு 2 கிளர்க் லெவலு. மெயின்ஸு பிஓ கிளர்க்கு மெயின்ஸ் லெவலு. சரிங்களா? அடுத்து ரீசனிங் அதே மாதிரி தான். கிளர்க் லெவலுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பசில் போடுறேன். அது நீங்கள் சொல்லுங்கள், அது கண்டினியூ பண்ணலாமா இல்லை பிஓ லெவல் கொண்டு போகலாமா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? இது 5 தான் கிளாஸு. 5 கிளாஸ் என்ன சார்? ஸ்பீடு மேக்ஸ் ஒரு வீடியோ, டிஐ அப்ளிகேஷன் ஒரு 2 சேர்த்து ஒரு வீடியோ, அடுத்து மெயின்ஸுக்கு பிஓ லெவலில் குவான்ஸு, கிளர்க் லெவலில் குவான்ஸு, இது 2 சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ குவான்ஸுக்கு. அடுத்து ரீசனிங்கில் பிஓ லெவல் ஆர் கிளர்க் லெவல் இதில் இருக்கக்கூடிய பசில்ஸ் மட்டும்தான். பெருசாக மேக்ஸிமம் மிஸ்செலேனியஸ் டார்கெட் பண்ணல. சப்போஸ் சொன்னீங்கன்னா மிஸ்செலேனியஸ் கொண்டு வந்துடலாம். இங்கேயும் நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இப்போயே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ் எல்லா டைப்பில் எக்ஸ் வரக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே போட்டுடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து வெக்கேப்ஸு கொஞ்சம் ஹை லெவல் இருக்கிறத எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வராமல் உங்களுக்கு தெரியாத வெக்கேப்ஸை எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? ரைட். இது நான் போட்டிருக்க ஷெடியூல். ஆகஸ்ட் 10 நான் போட்டிருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இருந்தாலும் கவர் பண்ண முடியாதுன்னு இருக்கும். அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, நான் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? சரி, இதுதான் சார் நான் பண்ண போகிறேன்றது. இது என்னுடைய அனாலிசிஸ். உங்களுக்கு என்ன தேவை? இதில் எனக்கு இது தேவை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை சார் நீங்கள் சொன்னதே கரெக்டாக இருக்குது, கண்டினியூ அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இது சொன்னதே கரெக்டாக இருக்குன்னா கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வார்த்தை எழுதி முடிச்சிட்டேன். சரிங்களா? அது என்ன வார்த்தைன்றது முடிஞ்சால் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். சரிங்களா? சரியா? நெக்ஸ்ட்லேருந்து நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிரும். சரிங்களா? நாளையிலேருந்து எத்தனை வீடியோ? 5 வீடியோ போடுறேன். அனீமியா பிரச்சனை வராமல் மட்டும் இருந்தால் சரி. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். நாளைக்கு தான் கிளாஸ் வரும். இன்றைக்கி வீடியோ எதுவும் வராது, நாளைக்கு வந்துடும். சரிங்களா? ஆகஸ்ட்டு 10 5 வீடியோ டெய்லி போட்டுருவோம் ரெகுலராக. 2.5 மணி நேரத்தில் நானே சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் படிக்கிற நேரத்தில் இருக்கீங்க, எக்ஸாம் நேரத்தில் இருக்கீங்க, 2.5 மணி நேரத்தில் என்னை சாப்பிட விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வச்சு பார்த்துங்க. 1.5x வச்சு பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் கரெக்டாக கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வச்சு கேட்டுக்கங்க. சரிங்களா? நீங்கள் படிக்கிறது தான் முக்கியம். மறந்துடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். சரிங்களா? என்னென்னா, நிறைய பேர் இன்னும் கமெண்ட்டில் சார் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ப்ளீஸுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணவன் கேட்கணும் சார் ப்ளீஸுன்னு. ஏதோ மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக் பண்ணவன் தான் ப்ளீஸ் போடணும். நீங்கள் என்னையா கேட்குறீங்க? உங்களுக்கு படிக்க சொல்லித்தர சொல்கிறீங்க, படிக்க கேட்குறதெல்லாம் பேர் தப்பா? அதெல்லாம் ப்ளீஸ்ன்னு மென்ஷன் பண்ணாதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் சங்கட்டமாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்பான்? எனக்கு இதை சொல்லித்தாங்கன்னு தான் கேட்பான். அதுக்கு போய் ப்ளீஸை போட்டு அந்த அந்த வாத்தியாருடைய மனநிலையை உடைக்காதீங்க. சரிங்களா? இனிமேல் இந்த வார்த்தையை வரக்கூடாது சார். சார் யாராவது ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டோ இல்லை டெக்ஸ்ட்டில் கூட ப்ளீஸ்ன்னு மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம், உரிமையாக கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு நடத்துறது தான் இங்கே யூடியூப்பில் வீடியோ போடுது. சரிங்களா? இது என்னைக்குனாலும் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சின்ன சேனலாக இருக்கனால இப்படி பேசுவீங்க சார். ஃப்யூச்சரில் என்ன ஆனாலும் சரி, லியோ சார்னு ஒருத்தர் கிளாஸ் எடுத்தா அவர் கிளாஸில் ப்ளீஸ்ன்னு வந்துச்சுன்னா அது பின்னாகும் அந்த கமெண்ட்டு கீழே கெட்ட வார்த்தை பேசுவார். சரிங்களா? ப்ளீஸுன்ற வார்த்தையை பேசாதீங்க, யார்கிட்டையுமே பேசாதீங்க. ஒரு படிக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா ஒரு டீச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும். வேறு யார்கிட்ட கேட்பீங்க? நீங்கள் அதனால் உரிமையாக கேட்க பழகுங்க. ப்ளீஸுன்ற வார்த்தையை போடாதீங்க. சரிங்களா? ப்ளீஸுன்ற வார்த்தையை போடாதீங்கன்னு நான் ப்ளீஸுன்னு போடணும் போல. சரிங்களா? தேங்க்யூ. சரிங்களா? இந்த வார்த்தை போடாதீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, இந்த இதை போடனே வாட் யூ வாண்ட்னா இதுக்கும் போடுவீங்க சார் ப்ளீஸ் ரீசனிங்கில் மித்த டாபிக்ஸ் மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வாங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு போடுவீங்க. ப்ளீஸை போடாதீங்கயா, மனசு டென்ஷன் ஆகுது. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.